உங்கள் குரு யாருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க அப்படியே பார்த்துட்டு என்னைய ஆங்கிலத்தில் தான் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஃபார் மீ யோகா இஸ் எ ரிமைண்டர், தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் குரு as such in this birth அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்துருக்கேன். உடனே இஃப் யூ கம் டு கோயம்புத்தூர் கம் அண்ட் விசிட் சேவாஸ்ரம் அட் ஈஸ்ட் வெங்கடசாமி ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. போயிட்டு வரலான்னு சொல்லி ஒரு டவுன் பஸ் ஏறி அந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டோம். 3 பேர் உள்ளே போகிறோம். அங்கே அந்த ஃபோட்டோ பார்க்குறோம். கண்ணெல்லாம் அப்படி இருக்குது. அப்படியே பார்த்த உடனே எங்கள் கூட வந்தவர் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார், அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டார். ஒரு நாள் சத்குரு எங்களையெல்லாம் மேலே 7th கிளாஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு தியானம் பண்ணுனாங்க. எனக்கெல்லாம் என் உயிரை என்னோட போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி உணர்வு பயங்கர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா தெரியுது அந்த இடம் தான் சத்குரு போன பிறவியில் தன் உடலை விட்ட இடம் அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. ஒரு வாலண்டியர் ஒரு கேள்வி கேட்டார், உங்களோட நான் எப்பவுமே கனெக்ஷன் வச்சுக்கணுமா தொடர்பு வச்சுக்கணும்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டேன். அது சத்குரு சொன்னாங்க, சி ஹியர் தெர் ஆர் லாட் ஆஃப் லைன்ஸ் ஓப்பன். அவங்க தன்னுடைய தலையை இப்படி காமிச்சு சொல்கிறாங்க, இங்கே நிறைய லைன்ஸ் ஓப்பனாக இருக்குது. இஃப் யூ கீப் யுவர் ப்ராக்டிஸ் இன்டாக்ட், பயிற்சி நல்லா வச்சுட்டிங்கன்னா இந்த கனெக்ஷன் இந்த லைன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு தியான யாத்திரை போனோம் மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு. அப்போ ஆக்சுவலாக அப்போ விஜயமா இல்லை. அப்போ சத்குரு வந்திருக்கும் போது அங்கே இதே கோமுக்கு போகிறதுக்காக போய் சத்குரு அங்கே கங்கோத்திரியிலே தங்கிட்டாங்க. நான் வரல, நீங்கள் தான் போங்க, சாமிநாதன் நான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்கள் இன்றைக்கி சாயந்தராங்க நான் என்னுடைய ப்ரெசன்ஸ் அங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ப்ரெசன்ஸ்னால் என்னென்னு எங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம 620% டெய்லி நடக்குது இல்லைங்களா சத்குருடைய அது. அப்போது ஸோ நாங்கள்லாம் போய் சேர்ந்துட்டோம். அப்போ அந்த ப்ரெசன்ஸ் டைம் நடக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சாமிநாதனை ஷேர் பண்ணாங்க. அது அப்படின்னு சொல்கிறேன், என்னப்பா இந்த மாதிரி ப்ரெசன்ஸ் கொடுத்தா எப்படிப்பா தாங்கிறது, இவங்க யாரும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, அவங்களெல்லாம் நார்மல் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு அப்படின்னா அவ்வளோ சக்தி. அந்த சக்தி நிலை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சுவாமி ஒருத்தர் சொன்னதை நான் இப்போ ஷேர் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, கௌதம புத்தாவே அடுத்த நாள் செப்டம்பர் 3 எல்லாரும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு எல்லாம் கையில் விளக்கு கொடுத்தாங்க, லேம்ப். நாங்களாம் லேம்ப் ஏற்றி நிற்கிறோம். சத்குருக்கு தெரியாது. சத்குரு கதை திறந்து வர்றாங்க, நாங்கள் எல்லோரும் லேம்ப் வச்சுட்டு நிற்கிறோம். எல்லாம் லேம்ப் வச்சுட்டு நிற்கிறோம். ஒரு சர்ப்ரைஸ் சத்குரு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு கங்கை கரையில் சத்சங்கம். அப்போ பேசும்போது சத்குரு சொல்கிறாங்க, இந்திய ஆன்மீக மரபில் பிறந்த நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த உயிர் உணர்ந்த நாள் அந்த நாள் முக்கியமான நாள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a crucial birthday. If I see one more birthday, I will see many more birthdays அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் ஏதோ I'm not worried that I will be leaving Radha as orphan. For many people, I am everything for them. நிறைய பேருக்கு நான் தான் எல்லாமே, அவங்களே நினச்சா தான் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனலுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அருணகிரி அண்ணா 30 வருஷமா ஈஷா கூட இருந்திருக்கிறாங்க. 1994 இருந்து சத்குரு இவங்க வீட்டில் நிறைய ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய மொமெண்ட் சத்குரு கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. தியானலிங்க கான்சிக்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல இருந்தே இருந்திருக்கிறாங்க அண்ணா. விஜிமா கூட ராதே கூட நிறைய மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தேவி கோயிலில் பார்த்துக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் அண்ணா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வாங்க நம்ம பாட்காஸ்ட்குள்ள போகலாம். நமஸ்காரம் அண்ணா. அண்ணா, நம்ம நேத்தே இந்த இன்டர்வியூ பத்தி பேசுறப்போ நீங்க ஒரு 1/2 மணி நேரம் தான் உங்ககிட்ட நாங்க பேசினோம். 2-3 டைம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப இன்டென்ஸான மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்க. ஐம் ரியலி வெரி எக்ஸைட்டட். இந்த இன்டர்வியூ நீங்க சொல்ல போற விஷயம் எவ்வளோ பேர் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கும்னு பாக்குறப்போ ரொம்ப 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 எக்ஸைட்டடாகவும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காகவும் இருக்கு எனக்கு இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ நம்ம என்னெல்லாம் நீங்க பேசணும்னு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம்னா. ஸோ நம்ம எப்பவுமே வழக்கமா கேட்குற மாதிரி தான், சத்குரு நீங்க எப்படி முதல்ல பார்த்தீங்க, யார் உங்களை இந்த ப்ரோக்ராம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க? 1994 அப்போ சத்குரு வாஸ் நாட் வெரி பாப்புலர். ஸோ நீங்க அந்த ஜேர்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா. ஓகே. 1994
எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர், அவங்க பேர் வந்து அம்சவேணின்னு பேர், கோபிச்செட்டிப்பாளையத்தில். அவங்க தான் இந்த கிளாஸ் பற்றி சொன்னாங்க. 13 நாள் கிளாஸ் ஒன்று நடக்குது, கலந்துங்கன்னு. ஆக்சுவலாக என் மனைவி, அவங்க பேர் சக்தி, அவங்க தான் வந்து போகலான்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து அப்போது எனக்கு மஞ்சள் ஹார்வெஸ்ட் டைம், நான் ஒரு பேசிக்காக ஒரு விவசாயி. ஸோ மஞ்சள் ஹார்வெஸ்ட் டைமு, நான் இந்த டைம்லலாம் எனக்கு டைம் இல்லை, 13 நாள்லாம் வர முடியாது. அது இல்லாமல் நம்ம முன்னாடி ஒரு கிளாஸ் பண்ணோம் யோகா, அதெல்லாம் ஒழுங்காக பயிற்சியும் பண்ணுறதில்ல. ஸோ இது நம்ம எங்கே நம்ம முடியாதுங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவங்க என்னை இன்சிஸ்ட் பண்ணி முதல்ல இன்ட்ரடக்ஷன் மட்டும் வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சாமி அண்ணா தான் கிடச்சிருந்தாங்க, திருப்பூர் சாமி அண்ணா. இன்ட்ரொடக்ஷன் கேட்டோடனே நான் முதலாள போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. 13 நாள் அப்படி போச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாவஸ்பந்தனா அடுத்த மாதமே மார்ச் 1994 13 நாள் கிளாஸு. ஏப்ரல் 1994 பாவஸ்பந்தனா திருப்பூர் பக்கத்தில் அழகுமலையில். ஓகே அண்ணா, ஸோ 13 நாள் கிளாஸ் அப்படியே போச்சுன்னு நீங்கள் அப்படியே கடந்து வந்துட்டீங்க. ஸோ சத்குரு நீங்கள் அப்போ பார்த்தீங்களா உங்க இனிஷியேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது? நான் வந்து அந்த நடுவில் வர ஞாயிற்றுக்கிழமை சூனியா இனிஷியேஷன், அதுக்கு எங்களை வந்து திருச்செங்கோடு கூட்டிகிட்டு போனாங்க, நியர்பை ஊரில். அங்கே தான் இனிஷியேஷன் நடந்தது. அங்கே தான் முதல் முறையாக நான் சத்குரு பார்க்குறேன். நடுவில் ஒரு ஆக்சுவலாக சத்குரு நான் பேசுகிறேன். அதாவது என் மனைவிக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்போது. அதை வந்து அதை நாங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்குறேன். தாராளமாக பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சூனியா இனிஷியேஷன் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த மந்திரம் சொல்கிறத பற்றியெல்லாம். அப்போ ஒரு உதாரணத்துக்காக அவங்க பேர் சொல்லும்போது என்னுடைய பேர் சொன்னாங்க. அருணகிரி அருணகிரி அருணகிரின்னு 3 முறை சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் முதல் இன்ட்ராக்ஷன் சத்குருவோட. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாவஸ்பந்தனா அழகுமலை, திருப்பூர் பக்கத்தில் அழகுமலைங்கிற இடத்துல முதல்ல என் மனைவி போயிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் எங்கள் கிளாஸ், ஆண்களுக்கான கிளாஸ். அது ரொம்ப சத்குரு தான் கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்சில் இருந்த ஒரு குரூப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர் எல்லாருமே இங்கே ஈஷாவில் இருக்கிறாங்க. ஈஷாவோட முக்கியமான தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த பாவஸ்பந்தனா சுவாமி சார் இருக்கிறாங்க, நிறைய பேர் அதில் தொடர்போடு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அந்த ப்ரோக்ராம்? அது நாங்கள் ஒரு 200 பீப்புள் பண்ணியிருப்போம். ஆமாம் ஆமாம், 200 பீப்புள் 150 பீப்புள் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ பாவஸ்பந்தனா முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே சத்குரு அவங்க சத்சங்கம் வர்றாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா ஊருக்குமே சத்சங்கம் வருவாங்க. கோபிக்கு அன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு அவர் வரணும். நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 6:30 மணி ஆச்சு, சத்குரு வரல. கரெக்ட் டைம் வருவாங்களே அப்படின்னு நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நின்று பார்த்துட்டு இருக்கோம் ரோட்டில். திடீர்னு ரோட்டில் பார்த்தா அப்படி நடந்து வர்றாரு. அப்போல்லாம் டர்பன் கிடையாது, தலைமுடி விரிச்சு போட்டு ஏக்கமுகி திராஸ் இப்படி நடந்து வர்றாரு. ஐயோ சுவாமி வராங்க, சத்குரு வராங்களே அப்படின்ட்டு வந்தால் அவர் வந்துட்டார் மேலே. அதனால சொல்கிறாரு, வரும்போது கார் ரிப்பேர் ஆகிடுச்சு டவுனுக்கு பக்கத்தில், நான் வந்து ஒரு பஸ் பிடிச்சி வந்துட்டேன். அப்புறம் செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க. அது எந்த இடத்துல சத்சங்கம் நடக்குன்னு தெரியாது, நேராக வந்துட்டார். வந்த உடனே அவர் சத்சங்கம் சொல்லிட்டு உடனே சத்சங்கம் ஆரம்பிச்சிட்டாரு. சத்சங்கம் முடிஞ்ச உடனே அந்த கிளாஸில் அந்த கிளாஸ் அப்போ தான் கடைசியாக அந்த கிளாஸ் பண்ண ஒரு ஆர்டிஓ ஒரு பஸ் ஓனர் இருந்தாங்க. அவங்க நாங்கள் போய் கார் எடுத்து வரேன்ட்டு அவங்க போயிட்டாங்க. சத்குருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோபியில் ஒரு வாலண்டியர், அவங்க வந்து ராமசாமி ராஜா முத்துலட்சுமி அம்மான்னு பேர், அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னையும் மனைவியும் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஒரு 10 பேர் தான் இருக்கும். அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சத்குரு சேர் உட்காந்துருக்காங்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். அப்படியே பார்த்துட்டு உங்கள் குரு யாருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க அப்படியே பார்த்துட்டு என்னைய ஆங்கிலத்தில் தான் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஃபார் மீ யோகா இஸ் எ ரிமைண்டர், தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் குரு as such இன் திஸ் பெர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே நான் அப்படியே உட்காந்துருக்கேன். உடனே இஃப் யூ கம் டு கோயம்புத்தூர் கம் அண்ட் விசிட் சேவாஸ்ரம் அட் ஈஸ்ட் வெங்கடசாமி ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. உடனே பேப்பர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பேக்கெட் வச்சுட்டேன். இது ரொம்ப நாள் இருக்குது எங்கிட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த கிளாஸ் கோபியில் வருது, நாங்களாம் வாலண்டியரிங் பண்ணுறோம். அப்போ அந்த கிளாஸினுடைய இனிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் எங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோபியில் ஒரே செஷன் தான் நடக்கும். 13 வகுப்பு சாமி அண்ணா தான் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க திருப்பூரில் காலேஜ் போயிட்டு காலேஜ் முடிச்சு 4 மணிக்கு பஸ் ஏறி கோபி வருவாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு மணி நைட்டு திருப்பூர் போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரொட்டீன். ஸோ அந்த கிளாஸுக்கு கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் அந்த கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே தான் இனிஷியேஷன். நாங்கள் எல்லாத்தையும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வந்து இங்கே கோயம்புத்தூர் கிளாஸ் நடக்கலாம் சேர்ந்து இனிஷியேஷன் நடக்குது. அந்த நடுவில் ஜூஸ் பிரேக்கும் போது நானும் இன்னொரு 3 பேர் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்காமா அப்படின்னா அவர் ஆமாம் அது ஏதோ சத்குரு ஆரம்பிச்ச இடம்னு சொல்கிறாங்க போன பிறவியில். அப்படி அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் இப்போ இங்கே சாமியாக இருக்கிறாங்க. நாங்கள் போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டு வரலான்னு சொல்லி ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி இந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டோம். 3 பேர் உள்ளே போகிறோம். அங்கே அந்த ஃபோட்டோ பார்க்குறோம். ஒரு கண்ணெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே எங்கள் கூட வந்தவர் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார், அப்படியே ஒரு அன்கான்சியஸ் ஆகிட்டார், அப்படியே விழுந்துட்டார். எங்களுக்கு உடனே பயமாயிடுச்சு.
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருந்திருப்பான். அவர் எப்படியாவது எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து வெளியே வந்துட்டோம். உள்ள போகவே இல்லையா? அதான் உள்ள போய் ஓகே. பார்த்துட்டு அவர் கூட்டிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது, ஓ ஏதோ ஒரு காரணத்தினால தான் இங்கே அவர் வர சொல்லியிருக்காரு நம்மள அப்படின்னு தோணுச்சு. சப்சிக்வெண்டாக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த இடத்துல தான் சத்குரு வந்து தன்னை வெளிப்படுத்தினாங்க யாருங்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு சத்சங்கம் நடத்தினதாகவும் அந்த சத்சங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் இந்த வந்திருந்தாகவும். ஆமாங்க, இந்த தடவை சத்சங்கம் நடத்தும்போது ஒரு வாலண்டியர் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அவர் கத்தி கேட்குறாரு, இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதோ, உங்கள் படம் யாருங்க, இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு அவரே கேட்குறாரு. அப்போ இவர் பதில் சொல்கிறாரு, ஆமாம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ தான் சொல்கிறாராம், சத்குருவா போன பிறகு வாழ்ந்தது எல்லாமே அப்போ தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரியுங்க. ஆனா இது தெரியாமே நீங்க அங்க போயிருக்கீங்க. ஆமாம். ஓகே. அப்புறமா இந்த மீன் டைம் ஹோல்னஸ் ப்ரோக்ராம் இங்கே ஆசிரமத்தில் நடக்குது. இந்த 30 நாள் க்ளோசிங்கு எங்களுக்கு விட்டு நாங்கள்லாம் போகிறோன்னு வாலண்டியர்ஸ்லாம் வரோம். அப்போ தான் முதல் முறையாக ஈஷா யோகா மையத்துக்கு வர்றேன். இங்கே அந்த ஹோல்னஸ்ங்கிறது வந்து 90 days. அதில் வந்து முதல் 30 days முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கண்டினியூ ஆச்சு. அதுதான் அடுத்த 60 days. ஸோ டோட்டலி 90 days. அந்த 30 நாள் க்ளோசிங் வந்திருந்தோம். அப்போ தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, க்ளோசிங்க்கு மட்டும். ஆமாம், க்ளோசிங் செரமனிக்காக வந்தோம். ஓகே. வந்து இங்கே நைட் தங்கிட்டு அடுத்த நாள் க்ளோசிங் எல்லாம் பார்த்துட்டு போனோம். 90 daysக்கு திரும்ப வந்தோம். 90 daysக்கு வந்தபோது தான் சத்குரு டர்பனோட பார்க்குறோம். அது வரைக்கும் அவங்க வந்து இதான் முடி விட்டுட்டு இருப்பாங்க. டர்பனோட தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்போ வந்து சத்குரு அவங்க சிஸ்டர் மாதாஜி அவங்க வந்து இங்கே சாரதா மடத்துலேருந்து வந்து அங்கே பஜனைலாம் பண்ணாங்க. கூட 2 பேர் கூப்பிட்டு வந்து அந்த க்ளோசிங்லாம் பண்ணாங்க. ஸோ அது நடந்துச்சு. 30 day க்ளோசிங்ல என்ன நடந்தது? ஆக்சுவலாக சாமி அண்ணா வந்து ஒரு சத்சங்கத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஹோல்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோபி சத்சங்க சாமி அண்ணா வந்திருந்தாங்க. சாமி அண்ணா ஷேர் பண்ணது நான் சொல்கிறேன். சாமி என்ன சொன்னாங்கன்னா, நடுவில் ஒரு நாள் சத்குரு எங்களையெல்லாம் வந்து மேலே 7th கிளாஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு தியானம் பண்ணுனாங்க. எனக்கெல்லாம் என் உயிரை என்னட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி உணர்வு பயங்கர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா தெரியுது, அந்த இடம் தான் சத்குரு போன பிறவியில் தன் உடலை விட்ட இடம் அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து சத்குரு வந்து நிறைய அனுபவங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. இதுக்கப்புறம் சமயமாக நாங்கள் நிறையா சமயமாக பண்ணியிருக்கோம். அப்போது அதாவது தியானலிங்க பிரஸ்டிக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் எல்லா சமயமாக்கும் போயிடுவோம். அப்போலாம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் எத்தனை சமயம் வேணால் பண்ணலாம். இது தமாசா சத்குரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமயமாக போனோம்னா முதல் நாள் வந்து அது பேர் படிக்கும்போது யார் ஒரு தடவை பண்ணுறீங்க, ஒரு தடவை குதிங்க. செகண்ட் டைம் பண்ணுறீங்க, 2 தடவை குதிங்க. தேர்ட் டைம் பண்ணுறீங்க, 3 தடவை குதிங்க. இப்படி ஒவ்வொரு தடவை குதிக்க சொல்வார். அப்படி குதிப்போம். 1 2 3 அப்படிதான் ஆரம்பிக்கும். இப்போது சமயமானா அவ்வளோ இன்டென்ஸு. அது அந்த கைவிழை குடியிருந்த அப்போ தான் அது மட்டும் தான் இருந்தது. அப்போ ஆசிரமத்தில் ட்ரையாங்கிள் பிளாக் இருந்துச்சு. ட்ரையாங்கிள் பிளாக்லேயும் ஒரு ஃப்ளோர் தான் இருந்தது. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் 120 பேர் தான் பண்ணுவோம் சமயமாக. இப்படி இருக்குங்க. அதாவது பலவிதமான மிருகங்கள் சத்தம் வரும். நேச்சுரலாகவே அங்கே ஒரு மிருகமே வந்துடுச்சோன்னு தோணும். அவன் கண்மூடி தியானம் பண்ணிட்டு இருப்போம், இந்த மாதிரி சத்தங்கள் தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி நகர்ந்து போய் ஒரு செஷன் முடிஞ்சு கண் முடிச்சு பார்த்தா ஒரு 10 பேராவது சத்குரு போடியதுக்கு முன்னாடி விழுந்து கிடப்பாங்க. அப்படியே விழுந்து கிடப்பாங்க. பாம்பு மாதிரி வந்து விழுந்து கிடப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக நடக்கும். சத்குருவே அவங்களே ஒரு மாதிரி ஒரு தீவிரமான நிலையில் அப்படி தான் இருப்பார். அப்போ இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். அப்போ தியானலிங்கத்துக்கு முன்னாடி வரைக்குமே சத்குரு ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அது அவர் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இப்போ ஒரு மாதிரி ஃபேஸ் இருக்கும், அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவு டைம் ராபிட்லி சேஞ்ச். ஆமா, அப்படி மாறி. அதாவது ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறுதுன்னு சொல்றீங்களா? இல்ல அவருடைய ஃபேஸ். ஆமா, ஃபேஸ் அப்படி இருப்பார். திடீர்னு மாறிடுவார். மறுபடியும் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்பார். அந்த மாதிரி தான் சமயமால அப்படி இருப்பார். இப்போ சமயமால முதல் சமயமால சத்குரு வந்து சமயமால பேசுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹர் பத்தி பேசுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹர் வந்து காளியோட பேசினாரு, காளி தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னா பேசுறாரு. ஸோ சமயமாக முடிஞ்சு கடைசி நாள் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். அதில் வந்து நான் மைக் வாங்கி, நீங்கள் சொன்னீங்க ராமகிருஷ்ண பரமேஸ்வரன் வந்து காளிகிட்ட பேசுனாங்கன்னு சொல்லுவீங்க, ராமகிருஷ்ண பரமேஸ்வரன் காளிகிட்ட பேசுனாங்கன்னு சொல்லுவீங்க, அது உண்மைங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் என்னை பார்த்துட்டு, நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தானே, அங்கே ஒரு காளி இருக்காங்களே, அந்த காளிகிட்ட நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னாங்க. அவங்க சொன்னது எங்கள் ஊரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது, பாரியூர் கொண்டத்து காளியம்மன். அதை சொல்கிறாங்க, அந்த காளிகிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ராமகிருஷ்ணருக்கு வந்து எல்லாமே காளி தான். அவருடைய அனுபவத்தில் அவங்க காளியோடவே இருந்தார், காளியோட பேசினார்.
இது பாவனைன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதனால விளக்கமாக சொன்னாங்க. இந்த பதில் சொன்னாங்க. இது நடந்து ஒரு 10-15 நாள் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம். கோபியில் மறுபடியும் சத்குருடைய ஒரு சத்சங் அதுக்காக வர்றாங்க. திருப்பூரில் முதல் நாள் சத்சங்கம், அடுத்த நாள் காலையில் கோபியில் சத்சங்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தங்குறது ஏற்பாடு. ஸோ நான் போய் திருப்பூரில் சத்குருவோட காரில் வர்றேன். காரில் வரும்போது கோபி டவுன்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் கிராமம், கூகடூர்னு ஒரு கிராமம். ஸோ அதுக்கு போகிறோம். அந்த கோயில் வழியாக தான் போகணும். மெயின் ரோட்டே அந்த கோயில் இருக்குது. இந்த கிராஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் சத்குருட்ட, சத்குரு தானுங்க அந்த பாரியூர் கோயிலுங்க. ஓ அப்படியாப்பா, குண்டத்துக்கு கழிவுங்க அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு. ஆமாம் சத்குரு, உங்களுக்கு தெரியும் சத்குரு இந்த கோயில் அப்படின்னு. எப்படிப்பான்னு, நீங்கள் இந்த மாதிரி நான் சமயமான அந்த மாதிரி கேள்வி கேட்டு நீங்கள் அப்போ சொன்னீங்க அப்படின்னு. அப்படியாப்பா, அப்போ நான் சொல்லியிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க இருக்கிற நிலையே வேறேன்னு எனக்கு புரிஞ்சது. சமயமான அவருக்கு எல்லாமே தெரியுது, அவர் இருக்கிற நிலைமே வேற. இப்படி சொல்றாரு, நான் சொன்னதுக்கு அப்போ நான் சொல்லியிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சமயமான இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் சத்சங் கோபியில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் மாதத்துக்கு 2 சத்சங் நடக்கும். அந்த ஒரு சத்சங்கல்ல ரெண்டு நான்லாம் வந்து ப்ரௌடாக சொல்லிப்பேன், ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் சத்சங்னு. ஏன்னா ஒரு சத்சங் கூட மிஸ் பண்ண மாட்டேன். சத்சங்கம் அப்படி இருக்குங்க. அதில் போய் அந்த பிரைஸ்டி பண்ணி அந்த கூட்டு தியானம், ஸ்பெஷல் தியானம் பண்ணி இப்படி இருக்கும். அதுவும் அப்போல்லாம் இப்படி இருக்கும். அங்கேயே நிறையா நிகழ்ச்சி நடக்கும் சத்சங்கத்தில். எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கிராஸ் பண்ணார். அவர் ஒரு சத்சங்கத்துக்கு வருவார், பின்னாடி உட்காந்துருப்பார். கண் திறந்த இந்த ஸ்பெஷல் மெடிடேஷன் முடிஞ்சு ஆனால் கண் திறந்து பார்த்தோம்னா அவர் அப்படியே அங்கேருந்து பாம்பு மாதிரி வந்து சத்குரு படத்து மாதிரி விழுந்து கிடப்பார். ஒவ்வொரு சத்சங்கத்தையும் நடக்கும். இதோட அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பயங்கர எனர்ஜி ஆவாங்க, சத்தம் அப்படி. அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த காலத்தில் இந்த சமயமான சொன்னங்களே அதே மாதிரி சத்சங்கத்தில் நடக்கும். 13 நாள் கிளாஸ் இனிஷியேஷனே அந்த மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் பயந்துட்டு அந்த ஜூஸ் பிரேக் போது ஓடிடுவாங்க, கிளாஸ் இருந்து ஓடிடுவாங்க. முதல் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ. இதுக்கப்புறம் தியான யாத்திரை ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பாவஸ்பந்தனா ஒரு மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது தியானலிங்க கான்சிக்ரேஷனுக்கு முன்னாடி சத்குரு இருந்த விதம், மக்கள் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு. பட் இது ரொம்ப இன்டென்சிட்டியோட உச்சமா இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் சத்சங்க்கு சத்குரு கோபி வந்தப்பெல்லாம் உங்க வீட்டுல எல்லாம் நிறைய ஸ்டே பண்ணிருக்காங்களா? பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டில் ஒரு 3 முறை ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்க ஆக்சுவலாக எங்கள் வீடு வந்து கோபியிலேருந்து கிராமத்தில் இருக்குது. எங்கள் மனைவியுடைய ஒய்ஃபுடைய அப்பா அம்மா இருந்த வீடு கோபியில் இருக்குது. அது எங்கள் மனைவிக்கு தான், அவங்க அப்பா அம்மா இல்லை. அந்த வீடு கோபி டவுன்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது அவர் சத்குரு வந்து ஒருத்தர் வீட்டு தங்கியிருக்கிறாங்க. அந்த தடவை வந்து ஒரு பிராணையில் 2-3 நாள் தங்கிட்டாங்க. சத்குரு போவாங்கன்னு யாருக்கு எங்களுக்கும் தெரியாது. விஜயமா இருக்கிறாங்க, ராதே இருக்கிறாங்க, அவங்க தங்கியிருக்காங்க. ஓ, விஜயமா ராதேவும்? ஆமாம் ஆமாம். இப்போ நான் போய் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். வர்றேன் அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் மெடிடேட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரெடியாக இருக்கிறோம். வந்தாங்க. வந்த உடனே அந்த ஹாலில் போய் உட்காந்தாங்க. உட்காந்துன்னு என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க கூப்பிட்டாங்க. அப்போ அந்த ஹாலில் ஒரு கதவுங்க, உங்களுக்கு தெரியும் பழைய காலத்து வீட்டுலாம் கதவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கதவை பார்த்துட்டு இந்த கதவு மாதிரி செய்யறதுக்கு இப்போ ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே என் மனைவியுடைய பெரியப்பா பையன், அவன் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க பக்கத்து வீடு, அவங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குங்களான்னு கேட்டேன். அந்த ஆசாரியும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உடனே இல்லை இந்த கதவை நான் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்த போர்ஷன் நாங்கள் வந்து புது வீடு கட்டிட்டோம், கழட்டி வச்சுருக்கிறோம், நீங்கள் வேணா அந்த கதவை வச்சுங்கன்னு சொல்கிறார். அப்புறம் நாங்கள் அந்த கதவை வாங்கி அனுப்பிச்சோம். ஈஷாக்கு இங்கே வந்துச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு உடனே அது கிடைக்கும். அப்போ அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமா எப்படின்னா, எங்கள் அப்பா மிஸ்ஸஸுடைய அப்பா அந்த வீட்டில் ஒரு கார்டன் வச்சுருந்தாங்க. வீடு பெரிய கார்டன், அது நடுவில் ஒரு சின்ன ஹட்டு இருக்கும், குடில். அதில் தான் சோபாலாம் போட்டு சாப்பிட்டு அப்புறம் சத்குருலாம் போய் அங்கே உட்காந்தாங்க. நாங்களும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பேசிட்டு வரோம். அதில் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்குரு விஜயமாவும் அந்த இடத்துலையே எடுத்துகிட்டு ஸ்பெண்ட் அரௌண்ட் 2 to 3 hours. அவங்க 2 பேர் மட்டும், நாங்கள் யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணல, அங்கேயே இருந்தாங்க. அது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் கூடர் வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் வர்றாங்க. நாங்கள் மாலையெல்லாம் வச்சு எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பா கிளாஸ் எல்லாம் பண்ணார். அவர் வந்து சத்குருக்கு மாலை போடுறாரு. மாலை போடும்போது இவர் சும்மா அழுகுறாரு. எங்கள் அப்பா அழுகுறாரு. சத்குரு பார்த்தோன்னே அவருக்கு தானா கண்ணில் தண்ணி வருது. எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் சத்குருக்கும் அப்பாக்கும். அப்படியே சத்குரு கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ அன்னைக்கு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில்
அப்போ ராதையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ விஜயம்மா இல்லை. ராதேக்கு என்ன வயசு இருக்கும்? ராதைக்கு என் பொண்ணு ராதை ஒரே வயசு தான். அப்போ வந்து ஒரு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். ஆக்சுவலாக ராதை தூங்கிட்டு இருந்தது. காலையில் நாங்கள் எந்திரிச்சு சத்சங்கம் போயிட்டோம். அது தூங்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டாங்க, எங்கள் வீட்டில் தான் பார்த்துட்டாங்க. நாங்கள் சத்சங்கம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தோம். அப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஏகப்பட்ட கூட்டம் வீட்டில். சத்குரு கேட்குறாங்க, என்ன இங்கேயும் ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாலண்டியர் ஒரு கேள்வி கேட்டார். உங்களோட நான் எப்பவுமே கனெக்ஷன் வச்சுக்கணுமா, தொடர்பு வச்சுக்கணும்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டேன். அது சத்குரு சொன்னாங்க, சி ஹியர் தெர் ஆர் லாட் ஆஃப் லைன்ஸ் ஓப்பன். அவங்க தன்னுடைய தலையை இப்படி காமிச்சு சொல்கிறாங்க, இங்கே நிறைய லைன்ஸ் ஓப்பனாக இருக்குது. இஃப் யூ கீப் யுவர் ப்ராக்டிஸ் இன்டாக்ட், பயிற்சி நல்லா வச்சுட்டிங்கன்னா இந்த கனெக்ஷன் இந்த லைன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு பாருங்க. ஆமா, நிறைய டைம் சொல்லுவாங்கல்ல, சாதனா இஸ் யுவர் லைஃப் லைன், ஐ வில் பி வித் யூ. அதான் அவங்க நான் உங்களோட இருக்குன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அது ஆத்தென்டிகேட்டா சொல்றாருங்க, நிறைய லைன்ஸ் இருக்குது, நீங்க பிடிச்சிக்கங்கன்னு. இஃப் வி ஆர் வில்லிங், நாம உறுதியா ஒரு இதோட இருந்தோம்னா நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகலாங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா சத்குருவோட கோட்ஸ் ரொம்ப ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எனக்கு ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தின கோட் இதுதான். இஃப் யூ ஆர் வில்லிங், ஐ எம் அவைலபிள் டு யூ இன் வேஸ் பியாண்ட் யுவர் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பர்சனலா தொட்ட ஒரு விஷயம். அது எப்பவுமே எனக்கு ஒரு கோட்னா எனக்கு அதுதான் அவரோடது. அவர் சொன்ன ஒரு விஷயமா எப்பவுமே இருக்கும். இதுல அவர் சொன்னது அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது என் மனைவி ஒன்று கேட்டாங்க. அந்த கோபி வீட்டில் தங்கி இருக்கும்போது, இந்த வீடை யோகா சென்டரா பண்ணணுங்கன்னு கேட்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அது நடந்து கொஞ்சம் 2003 கோபியில் தான் அந்த கிராம பத்திரிகை ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு நாங்கள் கிராம பத்திரிகைக்கு கொடுத்துட்டோம். அதுதான் வந்து அங்கே ஆஃபீஸு, அங்கே எல்லாமே பெரிய சென்டர். அது அங்கே மெடிக்கல் வேன் அங்கே தான் நிற்கும், டீச்சர் ஸ்டே பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு அங்கே தான் ஆகும். அது பெரிய ஒரு அது அந்த மாதிரி யூஸ் ஆச்சு. இவங்க கேட்டதுக்கு அது அவர் கொடுத்துட்டாரு அந்த மாதிரி. ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது நான் சத்குருகிட்ட கேட்டேன், நான் ஈசா யோகா டீச்சர் ஆகணுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே பார்த்துட்டு என் பொண்ணை பார்த்தாங்க, பக்கத்தில் பொண்ணு இருந்தா. இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகட்டும், வளரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கேட்கலையா, சுவாமி அண்ணா மட்டும் ஆயிட்டாரு, எனக்கு கொடுக்கல. ஸோ இப்போ சத்குரு உங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணது இதெல்லாம் சொன்னீங்க. இந்த டைம்ல தானே இந்த தியான யாத்ரா வந்து சத்குரு ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க போயிருக்கீங்க? ஆமாங்க, முதல் தியான யாத்திரை ட்ரிப்லேயே நாங்கள் 95 இருக்கும், அது 1994 1996 சொன்னாங்க. உடனே நாங்கள் பண்ணிட்டோம், நானும் என் மனைவி 2 பேருமே. அப்போது ட்ரெயினில் புக் பண்ணியாச்சு. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் போய் நாங்கள் ட்ரெயின் ஏறணும். நாங்களாம் ரெடியாக நிற்கிறோம். அப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணு, அப்போ 4 வயசு 5 வயசு தான் இருக்கும். எங்கள் சென்டப் பண்ண எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, ரெடியாக நிற்கிறாங்க. ட்ரெயின் வருது. சத்குரு அவங்க அந்த ஃபுட்பால் இருக்கு இல்லைங்களா, அதில் அப்படியே அந்த சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த பெல்ட் ஒன்று போடுவோமே அந்த இடுப்பில், இப்போ டிஷர்ட் போட்டு அப்படியே வர்றாரு. அதுதான் இருக்காரு. அப்படியே ட்ரெயின் வந்து நிற்கிது, அவர் இறங்குறாரு. இறங்கி வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பார்த்துட்டு அவர் என் பொண்ணை பார்த்துட்டு, ஏன் இவனையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிறாரு. குழந்தைய கூட்டு போகக்கூடாது அவர் சொல்லிட்டாரு. அவ அழுகுறா. அவர் எப்படியே சொல்லிட்டு போனா. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்ல தான் அவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க. சத்குரு செகண்ட் கிளாஸ் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான். அப்புறம் விஜயமா இந்த அப்போ தான் ஃபஸ்ட்டு ஈஸா டிஷர்ட் வந்தது. அது அந்த பழைய இந்த பறவை பறக்கிற மாதிரி அந்த வேடிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது நாங்களாம் வாங்கிட்டோம். ஆனால் அவங்க கொண்டு வந்து கம்பல்சரி வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சு நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கா திரும்ப சத்குரு இருந்த கூபேல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சத்குரு அங்கே மிடில் பெர்த்தில் உட்காந்துருக்காருன்னா, இந்த கீழ் பெர்த்தில் உட்காந்துருக்காருன்னா மேலெல்லாம் உட்காந்துக்குவாங்க. எல்லாம் எப்போ ஒரு 15 பேராவது இருப்பாங்க அந்த இடத்துல. பிரைவேசிங்கிறதே அவருக்கு கிடையாது. விஜயமா எல்லாம் அப்படிதான். டெல்லியில் போய் இறங்கினோடனே பஸ், அங்கே பஸ் ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப டெல்லி வர வரைக்கும் அதே பஸ் தான். ஒரு 7-8 பஸ்ஸு பஸ்லேயே தான் வருவாங்க. அவங்களும் ஒரு பஸ்லேயே ஏறிக்குவாங்க, பஸ்லேயே தான் வருவாங்க. அப்போது கேதார்நாத் அது எப்படி ஒரே பஸ்ல சத்குரு வருவாங்களா? இல்லை, அவங்க ஒரே பஸ் தான், ஒரு பஸ் தான் வருவாங்க. அப்போ முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போனோம். கேதார்நாத் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸு. அப்போ போய் அங்கே கேதார்நாத் போனபோது சத்குரு சொன்னாங்க, அப்போ தான் வந்து இங்கே இந்த காந்தி சரோவர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க தெரியுங்களா, இந்த சாவி, அவர் சாவி கீழே ஒழுங்கும், சாவி எடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து
சாரி, அந்த பாட்டு உடனே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பாட்டு அவருக்கு அங்கே தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அந்த இடம் காந்தி ஸ்டோருங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸு. அந்த இடத்த பற்றிலாம் சொல்கிறாங்க எங்ககிட்ட. சொல்லிட்டு கேதார்நாத்தில் தங்குறோம், சுப்ரமணியம் பண்ணுறோம். அங்கேயே ஒரு ப்ராசஸ் மாதிரி வச்சாங்க கோயில் உள்ளாரையே ஆமா, கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள வெளியில வெளியில அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம். எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாம் பொதுமக்கள்லாம் வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கிருந்து குப்தகாசி. அப்போ குப்தகாசி கிட்ட வந்து அங்கே போகிறோம். அந்த கோயில் குப்தகாசியில் பார்த்தீங்கன்னா சிவன் சிலை இருக்குது, பின்னாடி ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது. அங்கே 2 இடத்துல வந்து இப்படி தண்ணி ஊற்றுது, ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து கங்கா, ஒன்று யமுனான்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சத்குரு என்ன சொல்கிறாங்க, எங்கள் முன்னாடி போன ஒருத்தர்கிட்ட, எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணுங்க, இது நம்ம முதல்ல இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புரியல, எது இருந்த இடம்னு சொல்கிறாங்கன்ட்டு. அப்புறம் தான் சொல்கிறாங்க, சத்குரு பேசும்போது அப்புறம் சொன்னாங்க, லாஸ்ட் பெர்த்தில் சத்குரு வந்து கேதார்நாத் வந்திருந்த போது அங்கேருந்து வெதர், அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதராக இருந்ததுனால கொஞ்சம் கீழே வந்தனான்னு சொல்லி இங்கே தங்கியிருந்தாங்களாம். இந்த இடத்துல குப்தகாசியில் தான் தங்கியிருந்துருக்குறாங்க கொஞ்ச நாள். ஸோ அங்கே இருந்த இடம்னு சொல்கிறாங்க. அதுவும் பவர்ஃபுல்லாக இருந்துன்னு வைங்க, ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்தது கோமுக். அப்புறம் கோமுக்குங்கிறது தான் கங்கை உற்பத்தியாகிற இடம். ஸோ அந்த கோமுக் போகிறதுக்காக கங்கோத்ரி போய் அங்கேருந்து ட்ரெக் பண்ணணும். ரொம்ப டீடியஸான ட்ரெக்குங்க. மண் சரிவெல்லாம் வரும், கல் மண்ணெல்லாம் வரும். அது ட்ரெக்கிங்காக இது. அங்கே போஜ் பாஸுங்கிற இடத்துல போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கோமுக்கு போகணும். ஸோ காலையில் ட்ரெக் பண்ண ஆரம்பித்தா சில பேர் மத்தியானம் போவாங்க, சில பேர் சாயந்தரம் போவாங்க, நைட் கூட வருவாங்க. அப்படி இருக்கும், பனி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அங்கே ஒரு சின்ன ஷெட் இருக்கும், அங்கே தங்கிக்கணும். அங்கே போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே கோமுக்கு போகிறோம். கோமுக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே குளிக்கிறோம், குளிச்சுட்டு அங்கேருந்து தபோவன்னு ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சத்குரு ஆள் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம போய் முன்னாடி நிற்கணும், பார்ப்பாங்க. இப்படின்னாங்கன்னா நம்ம போகணும், இப்படின்னாலும் திரும்பி போயிடணும். அப்படி போய் பார்க்கும்போது ஒரு 40-50 பேர் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, நீங்கள் போகிறீங்க 3 மணி ஆகிட்டா அப்படி நீங்கள் திரும்பி வந்துடணும். ஏன்னா நீங்கள் நடக்கிறது கிளேசியர், பனி. அது வெயில் வந்துச்சு, பகல் 3 மணி. ஆமாங்க, பகல் டே டைமில். வெயில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும், ரிஸ்க்கு. 3 மணிக்கு எங்கே இருக்கீங்க, நீங்கள் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் செலக்டடா? ஆமாம், போயிட்டுருக்குறோம். போயிட்டு இருக்கும்போது நான் விஜய் மாவோட தான் எங்களோட முன்னாடி வர்றாங்க. போயிட்டே இருக்கோம். அங்கே போய் சேர்ந்துட்டோம். பின்னாடி பார்த்தா யாரும் வரல. நாங்கள் போய் ஒரு 20 பேர் தான் போயிருக்கோம். பின்னாடி இருந்து வரல. பின்னாடி என்ன இருக்குதுன்னா, அங்கெல்லாம் தடங்கி போனதுனால, டைம் ஆனதுனால சத்குரு அவங்களை கூட்டிகிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் விஜயமா தலைமையில் தான் நாங்கள் போய் சேர்றோம். அங்கே போய் சேர்ந்தோன்னா அந்த இடம் பயங்கரமாக இருக்குது. அங்கேயும் பயங்கர எக்ஸ்ட்ரீம் பண்ணி இப்போது அங்கே போகிறோம். அவங்க திடீர்னு அங்கே ஒரு சாமி இருக்கிறாங்க, அவங்க தங்கியிருக்கிறாங்க. அவர் பேர் பெங்காலி பாபான்னு சொல்கிறாங்க. அவருக்கு மேலே துணி இல்லை, அந்த வெதரில் அவர் மேலே துணி இல்லாமல் கீழே ஒரு பெஜா மட்டும் போட்டிருக்காரு. விஜயன் கூப்பிட்றாரு. அங்கே போகிறோம், எங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே அவங்க எங்களை எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, ரைஸு வித் பச்சை பயிறு சாம்பார். அங்கே விஜயமா வாங்கி அது எல்லாம் கலந்து எல்லாத்துக்கும் ஒரு உருண்டை கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவருக்கு நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்தோம். திரும்ப வந்து அப்புறம் பஜாசில் தங்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் கிளம்பி வரோம். நீங்க கேட்டீங்களா விஜயமா கிட்ட எப்படி உங்க பேரை அவங்க கரெக்டா சொன்னாங்க அப்படின்னு? அது நாங்கள் கேட்கல. ப்ராபப்ளி அவங்க முதல்ல வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. சமூகம் அப்படி ஆனது. இப்போ இன்னொரு தியான யாத்திரை போனோம் மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு. அப்போ வந்து ஆக்சுவலாக அப்போ விஜயமா இல்லை. அப்போ சத்குரு வந்து வந்திருக்கும்போது அங்கே இதே கோமுக்கு போகிறதுக்காக போய் சத்குரு அங்கே கங்கோத்திரியிலே தங்கிட்டாங்க. நான் வரல, நீங்கள் தான் போங்க, சாமிநாதன் நான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று சொல்லி அனுப்பிச்சாங்க. நீ இன்னைக்கு சாயந்தராங்க நான் என்னுடைய ப்ரெசன்ஸ் அங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ப்ரெசன்ஸ்னா என்னென்னு எங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம 620% டெய்லி நடக்குது இல்லைங்களா சத்குருடைய, அது அப்போது. ஸோ நாங்களாம் போய் சேர்ந்துட்டோம். அப்போ அந்த ப்ரெசன்ஸ் டைம் நடக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சாமிநாதனை வந்து ஷேர் பண்ணாங்க. அது அப்படின்னு சொல்கிறேன், என்னப்பா இந்த மாதிரி ப்ரெசன்ஸ் கொடுத்தா எப்படிப்பா தாங்கிறது, இவங்க யாரும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, அவங்களெல்லாம் நார்மல் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு அப்படின்னா அவ்வளோ சக்தி. அந்த சக்தி நேரம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு சுவாமி ஒருத்தர் சொன்னதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அப்போ சுவாமி ஒருத்தர் வந்து அவங்க பிள்ளை அவங்க சொன்னாங்க, கௌதம புத்தாவே வந்து அவர் போகும்போது சொல்லிட்டு போனாராம், ஏதோ வருஷத்துக்கு ஒருக்காவோ இத்தனை வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு உங்களை உணர்ந்தவங்க ரியலிஸ்ட் பீயிங்ஸ் ஒரு இத்தனை பேர் சேர்ந்து ஒன்றா இருந்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ரெசன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் சத்குரு நினச்சி பாருங்க, கண்ணை முன்னீங்கன்னா ப்ரெசன்ஸுங்க,
நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரெசன்ஸ் கொடுக்குறாருங்க, எவ்வளோ சக்தியான மனிதர் பாருங்கன்னு சொன்னார். இப்போ எனக்கு அது ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க இமீடியட்டா வாலண்டியரும் ஆயிருப்பீங்க. ஸோ நிறைய கிளாஸ் வாலண்டியரிங்லாம் போயிருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க சமயமால சொன்னது, சத்சங்ல சொன்னது எல்லாமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா சத்குருவை பாக்குறவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஷேர் பண்றீங்களா? அது ஆக்சுவலாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தீவிரமான ஒரு உணர்வு, இந்த கிளாஸ் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரம் நிறைய பேர்த்த கிளாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. அப்போது எங்கள் இந்த திருநெல்வேலி முதல்ல கோபியில் ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் வந்து எங்கள் மனைவி அப்பா அம்மா இருந்த வீடுங்க. அங்கே தான் டீச்சர்ஸ்லாம் ஸ்டே பண்ண வைப்போம். ஸோ நாங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 13 நாள் இங்கே கேம்ப்பு, திருவிழா மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் தங்கிட்டு டெய்லி கிளாஸ் போயிட்டு அப்படி. அப்புறம் ஒவ்வொரு சத்சங்கம் மாதம் 2 சத்சங்கம் நடக்கும். ஸோ சத்சங்கம் ஆர்கனைஸ் பண்ணுறது, சத்சங்கம் லெட்டர் எழுதி போட்டு வர வைக்கிறது, ஸோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்கள தங்க வைக்கிறது. எவ்வளவு பேர் வருவாங்க சத்சங்கம்? சத்சங்கம்லாம் குறைஞ்சது ஒரு 30-40 பேர் வருவாங்க. ரெகுலராக வந்துட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும். அது அந்த ஸ்பெஷல் மெடிடேஷனும் போடுவாங்க, பயங்கர அனுபவமாக இருக்கும். இப்படி நடக்கும். அப்பெல்லாம் என்ன சத்குரு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாரு அவங்களுக்கு ஆடியோ கேசட்ல இந்த மாதிரி? இல்ல டீச்சர்ஸ் வருவாங்க. இங்க ஆசிரமத்து டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீச்சரே வருவாங்க. டீச்சரே வந்து சத்சங்கம் எடுப்பாங்க. அவங்கள வந்து லைவா சத்சங்கம் எடுப்பாங்க. இல்ல அது புரியுதுன்னா, பட் இப்பெல்லாம் வந்துட்டு சத்குருவோட வாய்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வர்றதுக்கு. அப்பெல்லாம் லைவ் அவங்க டீச்சர் வந்து பேசுவாங்க, எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம். அப்புறம் ஷேரிங் டீச்சரே கொடுத்துருவாங்க. ஆமா, எல்லாம் கொடுத்துருவாங்க. ஷேரிங் பண்ணுவோம். அப்புறம் ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரெகுலராக நடக்கும். இதை வந்து ப்ரோக்ராம், ஹையர் ப்ரோக்ராம், பிஎஸ்பி பாஸ் வந்து நடக்குதுன்னா அங்கேருந்து வேன் வச்சு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு வர்றது, திரும்ப வந்து கூட்டிகிட்டு போகிறது. ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும். அந்த வேனில் போகும்போதே எல்லாம் அந்த உணர்வோடு வருவாங்க. பாஸ் வந்து முடிச்சுட்டு ஒரே ஆட்டம், அந்த மாதிரி எல்லாம் போர் பயங்கரமாக நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் போய் விழுந்து விழுந்து ஓடி ஓடி போய் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இந்த கிளாஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆழமா தொட்டு இருக்கணும்ல, ஏதோ ஒன்று மாறி போயிருக்கணும், ஏதோ ஒரு சேஞ்ச் பார்த்துருக்கணும். அது என்னன்னு சொல்லுங்களேன். ஆமா, எனக்கு வந்து அதான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ள ஆனந்தம் வந்துச்சுங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மனசுக்குள்ள ஒரு அமைதி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த பயிற்சியெல்லாம் பண்ண அப்படி இருக்குதுங்க. அதாவது நான் ரொம்ப கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருப்பேன், ரெகுலராக கோயில் அந்த மாதிரி போயிட்டுருப்பேன். இந்த பயிற்சியெல்லாம் பண்ண எனக்கே கோயிலுக்கு போகிறதுலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. பயிற்சி தான் அப்படியே ஓடுது. அப்புறம் பக்கத்தில் எங்கே கிளாஸஸ் நடந்தாலும் போயிடுவோம். ஒன்றா இன்ட்ரடக்ஷனுக்கு போவோம், இனிஷியேஷனுக்கு போவோம். இனிஷியேஷன் போய் வாலண்டியரிங் பண்ணுவோம். மோஸ்ட்லி சத்குரு கோயம்புத்தூர் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ வந்துடுவேன், இன்ட்ரடக்ஷனுக்கே வந்துடுவேன். அப்போ சத்குரு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துருப்பாங்க. நான் போய் நமஸ்காரம் சொன்னால் எப்போ வந்தீங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி அப்படி இருக்கும் அவர் கேட்குறது, இப்படி ஒரு கருணையோட எப்போ வந்தீங்க அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. அப்புறம் 2 நாள் இருந்து இனிஷியேஷனுக்கு இருந்து 2 நாள் இருந்துட்டு போவோம், அல்லது இன்ட்ரடக்ஷன் இருந்து மாதிரி 2 நாள் இருந்துட்டு அந்த மாதிரிலாம் கிளாஸ் போய் அட்டன் பண்ணுறது இப்படி இருக்கும். இப்போ ஒரு தடவை திருச்சி கிளாஸ்க்கு இதே மாதிரி சத்குரு இனிஷியேஷனுக்கு போகிறோம். முதல் நாள் கிளாஸ்க்கே போயிட்டோம். முதல் நாள் கிளாஸில் சத்குரு அந்த OEWCA நினைக்கிறாங்க, அதான் நடந்துக்கு கிளாஸ். சத்குரு வந்து அந்த ருத்ராட்சை பற்றி அந்த கிளாஸில் பேசுவாங்க. ருத்ராட்சை பற்றி பேசிட்டு, யூ வாண்ட் டு சி, நீங்கள் இதை பற்றி பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு ருத்ராட்சை, அது அவர் ருத்ராட்சம் கூட இல்லை, யாரோ ஒருத்தர் வாங்கி இப்படின்னு கையில் வச்சு தான் கொஞ்ச நேரம், சிவா கம் அப்படின்னு ஒருத்தர், ஒரு வாலண்டியர் சிவான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவர் அப்படியே மெதுவாக வந்தார். ஹோல்ட் இட் அப்படின்னாரு. அவர் இப்படி கையை நீட்டி அவர் வைக்கிறாரு. வச்சுடனே அவர் ஜம்ப் பண்ணி விழுந்துட்டாருங்க. ருத்ராட்சம் அவர் கைக்கு போகுது, அப்படி டார் போய் எங்கேயோ விழுகிறாரு. அவர் சொல்றாரு, see the power அப்படிங்கிறாரு. அவர் என்ன நார்மல் பஞ்சமுகி ருத்ராட்சம் நம்ம மாலைதான் அவரு அதை சொல்றாரு. அது அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இருந்தால் அது மாதிரி எவ்வளவு வேலை செய்யுது, தட் மச், அதுக்கு அந்த சக்தியை தாங்கிக்கூடிய இது இருக்குதுன்னு சொல்லி டெமோ பண்றாங்க. அப்புறம் அப்ப யாராவது கேட்டாங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க யாராவது ட்ரை பண்றீங்க? நம்ம இப்பெல்லாம் கேட்போம்ல. அந்த மாதிரி நடந்ததுங்க. அப்போ இன்னொரு இன்சிடென்ட் வந்து, அப்புறம் நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க கிளாஸ் எடுப்பாங்களாம், 13 நாள் கிளாஸு. இங்கே ஏதோ டீச்சர்ஸ் மீட் வருவாங்க, ஏதோ ஈவெண்ட்டில் சத்குரு அந்த கிளாஸில் நடந்த ஈவெண்ட் இங்கே சொல்லுவாங்களாம். என்னப்பா நீ அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் அப்படி பண்ணிவிட்டேன், நீ இது மாதிரி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்பாங்களாம். இதெல்லாம் டீச்சர் சொல்லியிருக்காங்க. இது எங்கள் ஊரில் ஒன்று நடந்ததுங்க. அதாவது என்னுடைய சிஸ்டர் பொண்ணு, அவள் வந்து +2 படிச்சுட்டு இருந்தா.
13 கிளாஸ் பண்ணுறான். சந்திரகாசன் மாதிரி டீச்சர். ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு வந்துங்க சத்குரு வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறான். சத்குரு வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறான். எங்களுக்கெல்லாம் அப்படி ஆடிப்போச்சு. ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே நடக்கிறது பூரா அவர் தான், எவ்ரிதிங் அவர் தான், அங்கே எல்லாமே அவர் தான். டீச்சர்ஸுங்கிறவங்க ஒரு கன்டியூட் பைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் அது அவள் வந்து அவருடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சத்குரு வந்துட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாதாரண வந்து சொல்கிறா. இந்த மாதிரி இருந்ததுங்க. பிரமிப்பா இருக்கு. ஆமாங்க. அப்புறம்னா நீங்க எதுவும் சொன்னீங்க சென்னையில ஏதோ ஒரு சென்னையில் அப்போ வந்து சென்னையில் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவன் எங்கள் காலேஜில் எங்கள் காலேஜ் மேட் ஃப்ரெண்டு சக்தி வடிவேல்னு பேருங்க. அவர் வந்து ஒரு நாள் வந்து என்னை தேடி வர்றார். அவர் சென்னையில் இருக்கார், பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு. எங்கள் ஊர் பக்கம் தான். சென்னையிலேருந்து ஒரு நாள் வந்துட்டு என்னை தேடி வர்றாரு. நான் இங்கே யோகா கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்கூல், ஆண்டவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அங்கே தான் கிளாஸ் நடக்கும். அந்த ஸ்கூல் மாடியில் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அங்கே என்னை பிடிச்சிட்டாரு, பின்னாடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். வந்து பார்த்தோன்னே, மாமா என்ன இங்கே இருக்க, வா போனா, யூ ஹேவ் அ பேர் அப்படிங்கிறான். ஐயோ நான்லாம் அதெல்லாம் தொடரதில்லை அப்படின்ட்டு, என்னம்மா இப்படி ஆகிட்டா அப்படின்ட்டு, சரி நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போனால் நான்வெஜ்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடலான்னு சொன்னால், நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்கிறேன். என்ன இப்படி ஆகிட்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் மெதுவாக என்னுடைய கிளாஸ் அனுபவத்தை சொன்னேன். இந்த மாதிரி கிளாஸ் பண்ணேன், எனக்குள்ள நிறையா சேஞ்சஸ், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அப்படியா அவன் கேட்டுட்டு இருந்தேன். அப்படி கரெக்டாக ஒரு சொல்லி ஒரு 10-15 நாள் சென்னையில் சத்குரு கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் சொல்லி இந்த மாதிரி கிளாஸ் வருது, நீ போறியான்னு சொன்னால் போயிட்டான். கிளாஸ் கலந்துட்டு அப்படியே கிளாஸ் கலந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அனுபவம். எனக்கு நான் இப்போ வந்து வெளியூர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், ஒரிசா போயிருக்கேன். எங்கள் ஊர் வந்து அங்கேருந்து சுகர் ஃபேக்ட்ரிக்கார வந்து அங்கே ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குறக்காக விவசாயிகள்லாம் அனுப்புகிறாங்க. நான் அந்த டீமில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன். அப்போலாம் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார். நான் ஆக்சுவலாக அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு லேண்ட்லைனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. நான் வீட்டில் மிஸ்ஸஸ்க்கு பேசும்போது மிஸ் சொல்லுவாங்க, சக்தி பேசினார், கிராஸ் பண்ணிட்டு இருக்காராமா, அப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பாவஸ்பந்தனாவுக்கு இங்கே வந்து இருக்கிற வாலண்டியரிங் பண்ணுறது அந்த சக்தி என் ஃப்ரெண்டும் கிராஸ் பண்ணுறா. அப்படி சென்னை ஆர்கனைசர் ஆர்எம் சுப்பிரமணியன் ஆர்எம்எஸ்ன்னு இருந்தாங்க. அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரை பற்றி சத்குரு அவங்க சொன்னாருன்னா, அவர் ஜிப்பா போட்டு தான் கிளாஸ்க்கு வருவார், அந்த ஜிப்பா இருக்கிற பையன் பார்த்துக்கோ, யூ வில் பி வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ், அவரே நல்லா கவனிச்சுக்கணும்னு சொன்னாருண்ணா உங்கள் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவன் வந்து சத்குருக்கு ரொம்ப நெருக்கமாயாச்சு. சத்குரு சென்னை போனால் அவன் வீட்டு தங்குவாங்க, சக்தி வீட்டு வந்து தங்குவாங்க அண்ணா. நான் என்ன பண்ணுவேன், அந்த டைமில் போயிடுவேன், இனிஷியேஷனோ அந்த மாதிரி 2-3 நாள் போயிட்டு சத்குருவோட காரில் போகிறது, கிளாஸ் போயிட்டு திரும்ப வர்றது, இப்படி நடந்தது. அப்போது ஒரு நாள் வந்து ஐ திங்க் காதி கிராமஸ் போனேன், அங்கே தான் கிளாஸ் நடந்ததுங்க. முதல் நாள் கிளாஸு சத்குரு வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த ரிச்சுவல்ஸ் சம்திங் ஏதோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டிசிபெண்ட் வச்சு கேள்வி கேட்டார். என்ன அப்போ ஆதிசங்கர் சொன்னதெல்லாம் பொய்ங்கிறீங்களா, நாங்கள் சந்தேகனம் பண்ணுறதெல்லாம் இன்னும் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சத்குரு உடனே யூ சி ஆதிசங்கரா எஸ் ரியலிஸ்ட் பீயிங் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் சங்கரர் பொறுத்த வரைக்கும் அவர் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் சொன்ன போதனைகள் வேறு, அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன போதனைகள் வேறு. ஸோ யூ see him as a realist being அப்படின்னு சொன்னார். அவர் உட்காந்தார். நெக்ஸ்ட் டே க்ளோசிங் காலையில் ஆனால் சத்குரு வந்து ஆக்சுவலாக அந்த பஜகோவிந்தம் பாடி தான் கிளாஸ் பிடிக்கிறாங்க. ஆதிசங்கர் பஜகோவிந்தம் அந்த பர்சன் கிளாஸ்க்கு வரல. அவன் முதல் நாள் கோவத்தில் கேள்வி கேட்டு கிளாஸ்க்கு வரல. திரும்ப இப்போ காரில் போகும்போது சத்குரு பேசிட்டு வராங்க, புவர் ஃபெலோ இட் டென்ட் கம் டுடே, ஹி மிஸ்ட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மாதிரி மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஆனா ஒரு சத்குரு வந்து யூ see him as a realized being தானே சொன்னார், அதுக்கே அவர் அஃபெண்ட் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து பொதுவாக வந்து ஆதிசங்கர் சொன்னதெல்லாம் அப்படி இருந்தது, ஏதோ அந்த மாதிரி அவர் புரிஞ்சுட்டார். சத்குரு வந்து பாருங்க, அடுத்த நாள் ஆதிசங்கர் பஜகோவிந்த பாடி தான் கிளாஸே முடிக்கிறாங்க, அப்படி இருக்குது. பட் அவருக்கு தெரியப்பாவும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. யானை யாத்திரை போயிருந்த சொல்லிடுறேன். இப்போ எங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் வந்து இங்கெல்லாம் சேரீ தான் கட்டியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து சுடிதார் இதெல்லாம் ஒரு பெரிய அப்போல்லாம் இல்லை. ஸோ சேரீ தான் இருப்பாங்க. அங்கே ட்ராவல் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெக் பண்ணும்போது எல்லாமே இந்த ட்ராக் போட்டுட்டு அந்த டிஷர்ட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த வெதருக்காக எல்லாம் அப்படி தொப்பியெல்லாம் போட்டு போனோம். விஜயமாக பார்த்துட்டு, ஏன் இப்படியெல்லாம் அங்கே இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அங்கேயும் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ கேதார்நாத்தில் முதல் தியான யாத்திரை போய் கேதார்நாத்தில் வந்து அங்கே
அங்கே ஆதிசங்கருடைய ஸ்தூபி இருக்குமுங்க, ஒரு பெரிய பேனல் மாதிரி இருக்கும். அது போய் எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்போது சத்குரு விஜயமாலாம் அங்கேருந்து பிரம்மச்சாரீஸ்வரனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போனவங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சத்குரு எப்போ வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், உட்காந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா சத்குரு போட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. விஜயமா திரும்பி பார்த்து வாட் ஜக்கி அப்படின்னாங்க. டப்புன்னு நின்றாங்க சத்குரு. ஃபோட்டோ எடுத்துட்டேன், உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றதுக்காக. விஜயமா அப்படி சொன்னாங்க. அப்போது இது அங்கே முடிச்சுட்டு பத்ரிநாத்தெல்லாம் வந்துட்டு ஜோஷிமத்துங்கிற இடத்துல வந்து அந்த ரோப் கார் போகிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ சத்குருட்ட நான் கேட்குறேன், ஆதிசங்கருடைய சமாதி அங்கே இருக்குதுங்கிறாங்க, அது உண்மைங்களா? அதான் சமாதிங்களா கேதார்நாத்தில் இருக்கிறதுன்னு? கோபி செட்டி பாலத்தில் நீங்கள் ஒரு சமாதி வச்சு ஆதிசங்கர்னு சொல்லுங்க அப்படின்னு தமாதா சொல்கிறாரு. நான் கேட்டதுக்கு ஆதி மக்கள் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க ப்ரூவ் பண்ணலையே அதுக்கப்புறம் நிஜமாவே அது இருக்குது இல்லையா? கேட்கலையாடா நீங்க? அவர் சொல்லல, அவர் அப்படி சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ அந்த தியான யாத்திராவில் நாங்கள் முடிக்கிற வாரம் கடைசி நாள் வந்து ஹரித்வாரில் ஒரு மேன்சன் தங்கி இருக்கிறோம். அடுத்த நாள் காலையில் ஒரு கங்கை கரையில் அவுட்டர் கூப்பிட்டு போய் கோசிங் பண்ணுறதா பிளான். ஸோ நாங்கள் தங்கியிருக்கிறோம். அடுத்த நாள் செப்டம்பர் 3. ஸோ ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, எல்லோரும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு எல்லாம் கையில் விளக்கு கொடுத்துட்டாங்க, லேம்ப். நாங்களாம் லேம்ப் ஏற்றி நிற்கிறோம். சத்குருக்கு தெரியாது, சத்குரு கதவை திறந்து வர்றாங்க, நாங்கள் எல்லோரும் லேம்ப் வச்சுட்டு நிற்கிறோம். ஸோ எல்லாம் லேம்ப் வச்சுட்டு நிற்கிறோம். ஒரு சர்ப்ரைஸ், அதுலையும் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு கங்கை கரையில் வந்து சத்சங்கம். அப்போ பேசும்போது சத்குரு சொல்கிறாங்க, இந்திய ஆன்மீக மரபில் வந்து பிறந்த நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த உயிர் உணர்ந்த நாள், அந்த நாள் முக்கியமான நாள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ குரூஷியல் பர்த்டே, ஒரு முக்கியமான பர்த்டே. இஃப் ஐ சி ஒன் மோர் பர்த்டே ஐ வில் சி மெனி மோர் பர்த்டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் ஏதோ ஐ எம் நாட் ஒரிட் தட் ஐ வில் பி லீவிங் ராதே எஸ் ஆர்பன், ராதே அனாதை விட்டுட்டு போகிறாங்கிறது எனக்கு வருத்தம் கிடையாது. ஃபார் மெனி பீப்புள் ஐ எம் எவ்ரி திங் ஃபார் தெம். நிறைய பேர்த்துக்கு நான் தான் எல்லாமே, அவங்களே நினச்சா தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணம்னா அப்போ வந்து தியானலிங்க கான்செப்ட் குரூசியல் டைம். ஸோ அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப எங்களுக்குலாம் அப்படி இருந்தது அவர் சொன்னது. விஜயமா மகா சமாதிக்கு அப்புறம் தியானலிங்க கான்செக்ரேஷனுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம், அந்த ஒரு வருஷம். ஆமாம். அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நாள் வந்து ஒன்றா இந்த க்ளோசிங், ஏதாவது ப்ரோக்ராம் க்ளோசிங்லையோ சத்சங்கலையோ டைமை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, டைம் இஸ் வெரி ஷார்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள முடிக்கணும், தியானம் நீங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எங்களுக்கிடையே ஒரு டாக்கு பயானம் வரும், இன்னும் அதுக்கப்புறம் இருக்க மாட்டாரா, அவ்வளோதான் ஒரு ஏஜா. அப்போ வந்து ஏதோ ஒரு சொன்னதாக கேள்வி, 42 years அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு பயமாக இருக்கும், அவர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இருக்க மாட்டாரா, இப்படி வேறு பேசுகிறாரு. அப்பப்போ அப்படி போய் ஷாக் கொடுப்பார், பாம்பு கொடுக்குற மாதிரி இப்படி போடுவார். அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுங்க. அண்ணா, இந்த தியானலிங்கா டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் எக்ஸ்க்ளூசிவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சைஸ் கல் வேணும் முன்னாடி வைக்கிறதுக்கு, சர்வ ஸ்தம்பம் வருது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதனால் சூரியன் இருக்கும், அது ஆமாம், அது பெரிய பிரம்மாண்டமான சத்குரு கூட்டிகிட்டு போனோம். அங்கே அவர் வர்றாருன்னு சொன்னால் அவங்க சத்குருக்கு மாலையெல்லாம் போட்டு அவரை வெட்டி கூட்டிட்டு போனாங்க. சத்குரு பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் கதவை தட்டி ஏதாவது பண்ணாங்க. நோ ப்ராப்ளம், பிரிங் இட் அப்படின்னு